ஹலோ ஸ்டூடெண்ட், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாமில் செகண்ட் பேப்பரில் மெயினான முக்கியமான ஒவ்வொரு பார்ட்டாக சொல்லிட்டு வரோம், பாகங்கள். இப்போ இது அப்ரிவேஷன் ஒரு பார்ட்டு, இதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த பார்ட்டு எப்படின்னா, அப்ரிவேஷன் ஒரு பார்ட்டு, முதுகெலும்பு மாதிரி. இது இருந்தால் முதல்ல நான் சொல்லி கொடுத்தேன், இப்படி கோடு போட்டால் என்ன செய்கிறது, யூஸ் கேபிட்டல், எல்சி, யூசிஎல்சி, இது மாதிரிலாம் நிறைய சொல்லி கொடுத்தேன். அண்டர்லைன் கொடுத்தா அதில் வந்து அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணணும். இப்படி ஒரு மாதிரி அம்புக்குறி மாதிரி போட்டிருந்தோம்னா அந்த இடத்துல நகர்த்தி வைக்கணும், அதெல்லாம் சொன்னேன். இப்போ இது செகண்டு முதுகெலும்பு அல்லது ஹார்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். இப்படி வச்சாலும் ஹார்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். அது முதுகெலும்புன்னா இது ஹார்ட்டு. ரெண்டு முக்கியமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவும் உங்களுக்கு டைப்ரைட்டிங்க்கு அவ்வளோ உங்களுக்கு செகண்ட் பேப்பருக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ இது என்னன்னு சொல்லிடுறேன். இது பேர் தான் அப்ரிவேஷன். இது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதாவது அப்ரிவேஷனாக லெட்டரில் காமிக்கிறேன். லெட்டரில் இப்படி கொடுத்துருவாங்க, நம்ம அதோட விரிவாக்கமாக இப்படி எழுதணும். நீங்கள் இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா புக்கு இருக்குது. மீனாட்சிலையும் புக்கு போட்டிருக்காங்க, மீனாட்சி பிரசுரம், லக்ஷ்மி பிரசுரத்துலேயும், திருச்சி லக்ஷ்மி பிரசுரத்துலேயும் இந்த மாதிரி அப்ரிவேஷனுக்கு புக்கு போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளால் இவ்வளோ படிச்சுட்டு இருக்க முடியாது, இவ்வளோ பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்கே பாருங்கள், இது சுருக்கம், இது விரிவாக்கம், நம்மளால் இவ்வளோ பார்க்க முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்டு வருஷம் எது வருதோ அதை மட்டும் நம்ம எக்ஸாம் பேப்பரில் அடிக்கடி என்ன வருதோ அதை இப்படி நம்ம குறித்து வச்சுருக்கோம். இது அப்படியே உங்களுக்கு ஃபோட்டோவாக போட சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி குறித்து வச்சுருக்கேன், நான் அப்படியே ஃபோட்டோவாக போட சொல்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் இருக்கும், ஃபுல்லாக ரெண்டு பக்கமுமா இருக்கும். கடைசின்னு காட்டு. பாருங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது இதில் வருது. இப்போ இது எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் ஹையரு, இங்கே பார்த்தீங்களா, இதோ பாருங்கள் என்ன வந்திருக்கு, ஜிஓவிடி. அப்போ இந்த ஜிஓவிடியை லெட்டரில் அப்படியே போட்டுறக்கூடாது, கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு வரணும். இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்துட்டேன், இந்த இடத்துக்கு வரணும். அப்படின்னும் போது கவர்மெண்ட்டை விரிவாக்கம் பண்ணி போடணும். இல்லைன்னா செகண்ட் பேப்பரில் ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் மிஸ்டேக் வந்து ரெண்டு மார்க் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, போயிடும். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த லெட்டர் சைட்டட் அப்படின்னும் போது அந்த லெட்டரை விரிவாக்கம் பண்ணணும் ஸ்மால் லெட்டரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படியே வருது, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. இதில் இன்னொன்று மெயினாக கவனிக்க வேண்டியது, சுருக்கத்துக்கு இது சுருக்கம்னு லாஸ்ட்டில் புள்ளி வச்சுருப்பாங்க. சுருக்கத்தை நம்ம விரிவாக்கம் பண்ணிட்டோம்னா, புள்ளி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெட்ரு போட்டு LETTERன்னு போட்டு லாஸ்ட்டில் புள்ளி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் விரிவாக்கம் பண்ணாமே இருந்திருக்கலாம், 2 மார்க்கு தப்பு. ஏன் நீங்கள் புள்ளி வச்சிங்க, புள்ளிக்கு அப்புறம் சைட்டட்னு வருமா, வராது. ஸோ அர்த்தமும் வேணும், விரிவாக்கமும் வேணும். நம்ம படித்து பார்க்கும்போதே ஓரளவு ஓரலாக மீனிங்கை பார்த்துக்கோங்க.
இது வந்து 8th தான். 8th பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்மார்ட் நாலேஜ் இருந்தாலும் 10th ஓரளவு நாலேஜபிளாக தான் இருப்பீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. அப்படி பார்க்கும்போது டி கேபிட்டல், என் கேபிட்டல், இ கேபிட்டல், தமிழ்நாடை விரிவாக்கம் பண்ணணும். உங்களுக்கு அந்த அப்ரிவேஷனில் விரிவாக்கம் நாங்கள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இப்படி கோடு போட்டாங்கனாலே அது விரிவாக்கம் பண்ணணும்னா டிஹெச்இ தி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு கவர்மெண்ட்டு எந்த இடத்துல வந்தீங்கனாலும் எப்போ வந்தாலும் ஜி கேபிட்டல். கன்ஃபார்மாக இதை பத்திரமா கவனிங்க. ஜி கேபிட்டல். கவர்மெண்ட்டுங்கிறது வந்து அரசு ஒரு முக்கியமான விஷயம், அது ஸ்மால் லெட்டரில் வரவே வராது. அப்போ GOVERNMENTன்னு விரிவாக்கம் பண்ணிட்டீங்கன்னா இந்த புள்ளி தேவை கிடையாது. அப்புறம் பாருங்க, இது டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து துறை. எங்கேயுமே நம்ம லெட்டர்லேயும் அது வந்து ஸ்மாலில் தான் வரும். அப்போ DEPARTMENTS புள்ளி எடுத்துடணும். இங்கே பாருங்கள், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியில் நான் ஏற்கனவே என்னோட சேனலில் நான் சொல்லியிருக்கேன், வரதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல், மிச்சம் எல்லாம் ஸ்மால், லாஸ்ட்டில் கமா. அப்போ யுவர்ஸ் தனி வேர்டு, YOURS ஒன்றும், ஃபெய்த்ஃபுல்லி FAITHFULLY. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் 20 தடவை எழுதிக்கணும். அதையும் நான் உங்களுக்கு நோட்டில் என் சேனலில் காமிச்சிருப்பேன். அப்புறம் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், செக்ரட்டரியை விரிவாக்கம் பண்ணணும். விரிவாக்கம் பண்ணிக்கிட்டீங்கன்னா புள்ளி எடுத்துடணும். எஸ் கேபிட்டல், ஜி கேபிட்டல். இதெல்லாம் அதே போல் இங்கே பாருங்கள், ஷுட். இந்த மாதிரி பெரிய பெரிய வேர்டும் வரும். இந்த மாதிரி மொழி நடையில் நம்ம ரன்னிங் மேட்டரில் இருக்க வேர்டும் வரும். ஷுட், SHOULD. இங்கே பாருங்கள், தேர்ட் பெராமா, ப்ளீஸ், பி கேபிட்டல், PLEASE, லாஸ்ட்டில் புள்ளி எடுத்துடணும். அதே போல் தி ஆஃப் த பெண்டிங் கேசஸ் இன் தயர் ரெஸ்பெக்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே. சென்ட் யுவர் கன்சாலிடேட்டட். பார்க்கணும், ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த யுவரை. ஏன் அப்படின்னீங்கன்னா, யுவர் அப்படின்னாலே நம்ம டைப் ரைட்டிங்கில் 2 கொடுக்குறாங்க. ஒய்ஆர் போட்டிங்கன்னா இயரும் போட்டுக்கலாம், யுவரும் போட்டுக்கலாம். இயர் எப்போ போடுவோம்? பின்னாடி வருஷமோ முன்னாடி வருஷமோ வரணும் இந்த இயர், அல்லது டேட்டு போட்டு வருஷம் வரணும். அப்போ YEAR, இந்த யூஆருக்கு 2 மீனிங் இருக்குது. YOUR உன்னுடைய, சென்ட் யுவர் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட், உங்களோட இப்போ உள்ள நடவடிக்கையில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வரும்? YOUR உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு விரிவாக்கம் பண்ணணும். இயருக்கு வரும்போது YEAR, 2 மீனிங் இருக்குது. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், ஏ கேபிட்டல், எஸ் கேபிட்டல், ஜி கேபிட்டல். அடிஷ்னலை விரிவாக்கம் பண்ணணும், புள்ளி எடுத்துடணும். செக்ரட்டரியை விரிவாக்கம் பண்ணணும், புள்ளி எடுத்துடணும். கவர்மெண்ட்டை விரிவாக்கம் பண்ணணும், புள்ளி லாஸ்டில் மட்டும் புள்ளி வரணும். ஏன்னா இந்த சென்டென்ஸ் முடியுது. இதே கவர்மெண்ட்டு இங்கெல்லாம் வரும்போது புள்ளி வந்துடக்கூடாது. இந்த இடம் வந்து அதே போல் பாடி ஆஃப் த லெட்டர்லலாம் புள்ளி வரக்கூடாது. இந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம கால்குலேஷன் பண்ணி இவரோட மணியோட டெசிக்னேஷன், ஸோ தட் இந்த இடத்துல லாஸ்டில் புள்ளி கம்பல்சரி வரணும். இவர் யாருன்னு நம்ம சொல்கிறோம், அடிஷ்னல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட். இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதையும் நான் லெட்டரில் எடுத்துகிட்டு அதை பார்த்துக்கோங்க. இப்போ வெறும் அப்ரிவேஷன் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்தது பாருங்கள், டிப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட். இந்த இடத்துல லாஸ்ட்ல கவர்மெண்ட்ல மட்டும் புள்ளி வரணும், பாக்கி எதுலையுமே புள்ளி வரக்கூடாது. இது இவரோடது, இந்த திரு கந்தவாசன சுந்தரம், இவரோடது IAS ஆஃபீஸர், டிப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட். டிப்டியை விரிவாக்கம் பண்ணணும், புள்ளி வைக்கக்கூடாது. செக்ரட்டரியை விரிவாக்கம் பண்ணணும், புள்ளியை சரி. இதெல்லாம் பார்க்குறமே, மாதங்களும் வரும். இங்கே பாருங்க, ஆகஸ்ட். அதே போல் ஆகஸ்ட்டை விரிவாக்கம் பண்ணணும், புள்ளி எடுத்துடணும். எஜுகேஷன் பாருங்கள், ரன்னிங் மேட்ரு வர கவர்மெண்ட். இங்கே பாருங்கள், அதே போல் டிப்யூட்டி. அவ்வளோதான். சரி, இதெல்லாம் வந்தாதான் நமக்கு ப்ராக்டிஸ் எதில் வரணும்? இப்படி வர்றதுனால எதுக்கு இதை நம்ம மெயினாகவே படிக்கிறோம்? கொஸ்டினுக்கு வரும்போது நம்ம எழுதணும். பாருங்கள், லெட்டருக்கு வரும். இதோ பாருங்க, எஜுகேஷன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆகஸ்ட் 2025 இந்த ஆகஸ்ட் போன வருஷம் லாஸ்ட் செட்டோட இது நம்ம 26 எழுத போகிறோம். 25வது செட்டோட எக்ஸாம். இங்கே பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த அமௌண்ட் சாங்ஷன். இது நம்ம இதை பார்க்க வரல, இந்த அப்ரிவேஷன் மட்டும்தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் சீரியல் நம்பர், நேம் ஆஃப் தி டிஹெச்இ டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் கால்குலேஷன் இருக்கு, அது பார்த்துப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஃபார் த, அதே போல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், இதுவும் அந்த பேரா முடியுது, புள்ளி வைக்கணும். இந்த பாடி ஆஃப் த லெட்டரில் வருமா? கட்டாயம் வரவே வராது. ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார், புள்ளி எடுத்துடணும், தி ஃபோம், இப்படி வரும். ஓகேங்களா? சரி, லெட்டர்லேயும் இங்கே பாருங்கள், லெட்டரில் இது பாருங்கள், செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டு, இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இது வந்து ரெவென்யூ, த டைரக்டர், டிஐஆர், ரொம்ப கவனமாக பார்க்கணும், த டைரக்டர் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ். இது அடுத்தது பாருங்க, அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பர். இங்கே கவர்மெண்ட் அட்வொகேட், இங்கே பாருங்க, இதுலேயும் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன். இங்கே பார்க்கணும். இதை மாதிரி ஏதாவது உங்களுக்கு புரியாமல் வந்ததுன்னா, இந்த கொஸ்டின் வந்து போன செட்டு கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது அப்புறமா நான் கிளாஸ் எடுக்கும்போது தனியாக சொல்கிறேன். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இது டைரக்டர் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ், PUBLIC, அதுவும் விரிவாக்கம் பண்ணணும். அதே போல் அண்ணா சாலை, சென்னைக்கு கூட போட்டிருக்காங்க பாருங்க, CHன்னு போட்டிருக்காங்க புள்ளி. நம்ம சென்னைன்னு விரிவாக்கம் பண்ணிட்டு லாஸ்டில் அந்த புள்ளியை வைக்கணும், அவ்வளோதான். சரி, இது இங்கிலீஷ்க்கு தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழுக்கும் உங்களுக்கு அப்ரிவேஷன் இருக்கு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு கிளியராக சொன்னேன். இப்போ தமிழுக்கு கொஞ்சம் பார்த்துருங்க, தமிழுக்கு கொஞ்சம் பாருங்க. தமிழும் அதே மாதிரி உங்களுக்கு அப்ரிவேஷன் இருக்கு. இது தமிழ் புக்லேயும் பேக் சைடு இருக்கும். இது ரொம்ப இருக்காது, சும்மா கொஞ்சம், இது சும்மா கொஞ்சம் தான் இருக்கும். இதையும் நீங்கள் ஒவ்வொரு அப்ரிவேஷன் அதை வந்து ஒரு 20 தடவை எழுதிட்டீங்கன்னா நீங்கள் தான் எக்ஸாம் போகிறீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதையும் எழுதி எழுதி, ஏன்னா தமிழ் ஹையர், இங்கிலீஷ் ஹையர் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி வேல்யூ தான். உங்களுக்கு டிஎன்பிசிலலாம் தமிழ் ஹையர், இங்கிலீஷ் ஹையர் ரெண்டுமே வேணும். அப்போ தான் நீங்கள் டிஎன்பிசிலலாம் ஈஸியாக நீங்கள் உள்ளுக்கு பாஸ் பண்ணி போக முடியும். ஸோ தட் இதையும் நீங்கள் ஒவ்வொன்றும் எழுதி வச்சுக்கோங்க. இன்ஸ்டியூட்டுன்னு வந்துட்டோம், படிக்கன்னு வந்துட்டோம், எழுதி நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுல தப்பே இல்லை. ஓகே, இப்போ இதை மாதிரியே வரும். இதை பாருங்க, தமிழ்நாடு இதில் அப்ரிவேஷன் காமிக்கிறேன் பாருங்க. தொலைபேசி, அங்கே பாருங்க, தொலைபேசி இங்கே இருக்கும். எங்கே இருக்கு தொலைபேசி? இதோ பாருங்க, தொலைபேசி. இதில் நீங்கள் கவனிக்கணும், தோ புள்ளி பே, தொலைபேசி. சம்டைம்ஸ் ஸ்பேஸ் விட்டு அடிக்கிற மாதிரியும் இருக்கும். எப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரைட்டு. அப்புறம் இங்கே பாருங்க, பிப்ரவரி மாதத்தில் பாருங்க, பிப்ரவரி, பீப்புனா பிப்ரவரி விரிவாக்கம் பண்ணிடணும். அப்புறம் தங்கள் நம்பிக்கையுள்ள, அதுவும் இதில் இருக்கு உங்களுக்கு, தங்கள் நம்பிக்கை உள்ள. இதோ பாருங்க, தங்கள் நம்பிக்கை உள்ள, இது 2 வேர்டு, தங்கள் தனி. இதுலேயும் நான் இங்கிலீஷ்க்கு சொன்ன மாதிரியே புள்ளி எடுத்துடணும். தங்கள் போட்டுட்டு அந்த புள்ளி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை உள்ள, லாஸ்ட்ல கமா. எப்பவும் இது வந்து சைன் பண்ணுறதுக்காக அது கமா போட்டே ஆகணும். இப்படி வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கூட்டமைப்பு, அது அப்படியே இக்காகன்னு எப்பவும் வரும். இங்கிலீஷாக இருந்தால் ஃபாரின் கம்பெனி பேர் ஃபுல் கேபிட்டலில் வரும், அந்த இக்காக தான் ஃபாரு.
அது ஃபாருங்கிற 3 லெட்டர் ஸ்மாலில் வந்துடும். இங்கே பாலன் பிரியா கூட்டமைப்புக்காகன்றத இங்கே மேலே இருக்க கம்பெனி தான் இது. ஸோ அந்த கூட்டமைப்புக்காகன்னு போட்டுடணும். இங்கே பாருங்க, இங்கே வெறும் தொலைபேசின்னு இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, தொலைபேசி அந்த எண்ணை நீக்குன்னு சொல்லிட்டான். அப்போ அது தொலைபேசி. சில சமயம் தொலைபேசி எண்ணுன்னு இருக்கும். எப்படி இருந்தாலும் என்ன விரிவாக்கம் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி புள்ளி வைக்கக்கூடாது. அந்த தொலைபேசி எண் கவர்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது போடணும். இங்கே பாருங்க, அஞ்சல் பெட்டி எண், அஞ்சல் பெட்டி எண். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அஞ்சல் பெட்டி எண், ஆபேஎன், அஞ்சல் பெட்டி எண். அப்போ அஞ்சலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு, பெட்டிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு. எண்ணு வந்து தமிழ் எப்பவும் எண்ணு முடிஞ்சோடனே ஸ்பேஸு விட்டு தான், புள்ளி கிள்ளி எதுவுமே வராது. இதை நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான். சுமதி, இதை பாருங்க, சக்தி, சக்தி கைகடிகாரம் வணிகத்திற்காக அப்படின்னு நீங்க போடணும். புரியுதுங்களா? சக்தி கைகடிகாரம் வணிகத்திற்காக அப்படின்னு போடணும். இங்க பாருங்க, இது செப்டம்பர், இது பிரிவு அலுவலர். இன்னொன்று இருக்கு பாருங்க, ஆணைப்படி அனுப்பப்படுகிறது. இத பாருங்க, இது அனுப்பப்படுகிறது, ஆணைப்படி அனுப்பப்படுகிறதுனே இருக்கும். இத பாருங்க, இருக்கா? இதோ இருக்கு பாருங்க, ஆணைப்படி அனுப்பப்படுகிறது. இத பாருங்க, ஆணைப்படி அவங்க போட்டாங்க, அனுப்பப்படுகிறது. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த அனுப்பப்படுகிறத போடுறோம். இதோ இந்த அனுப்பப்படுகிறது அப்படி போடுறோம். இங்க ஆ ஆ, அப்ப இந்த முடிவுல ஆணைப்படி அனுப்பப்படுகிறது. சிலது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நான் சொல்றேன் பாருங்க. அதான் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னேன்ல. இது வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர். இது இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர். உங்களுக்கு வந்து அப்ரிவேஷன்லயே இருக்கும். ஆனா இத மாதிரி வரும்போது ஏதாவது புதுசா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லெட்டருக்குள்ளேயே தேடுங்க. இந்த லெட்டருக்குள்ளேயே தேடி பாருங்க. ஃபுல்லா ஒரு கிளான்ஸ் உங்க கண்ணை அப்படியே விட்டு பாருங்க. இங்க இருக்கா காவல் ஆணையர் இருக்குங்களா? அப்ப இதுக்கு இது அப்ரிவேஷன்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. கா ஆ. ஆனா அப்ரிவேஷன்ல இல்லாதது இந்த லெட்டரை விட்டு வெளியில போயிடாது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த லெட்டருக்குள்ளேயே படிச்சு பார்க்கணும். ஒரு இடத்துல இருக்கும், அதுதான் போட்டுடணும். இங்க பாருங்க, இது வந்து மூகான்னா இதெல்லாம் இருக்கு நமக்கு. முதன்மை கல்வி அலுவலர், இது இங்கேயும் இருக்கு. அவர் யாருன்னா முதன்மை கிருஷ்ணமூர்த்தி. யாருன்னா முதன்மை கல்வி அலுவலர். இது நம்ம அப்ரிவேஷன்லயே நமக்கு இருக்கிறது தான். சரி, அடுத்தது இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு. இதுவும் நம்ம அப்ரிவேஷன்ல இருக்கு. தமிழ்நாடு, இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு. இதோ இருக்கு பாருங்க, இதோ இருக்குங்களா? தமிழ்நாடு அரசு. அது அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு தேர்வாணையம். அப்ப அதை மட்டும் பண்ணும். பாமானி, இது வந்து இங்க பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. இதெல்லாம் நான் சொன்ன பார்த்தீங்களா, தெரியாதது அப்படின்னா அதுக்குள்ளேயே இருக்கும். பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம். இதோ இருக்கு பாருங்க, முழுசா துறைன்னு இருக்கு. இதோ இருக்கு, இந்த மற்றும் இங்க வருது. தெரியுதுங்களா? பணியாளர் இந்த மற்றும் அங்க வரணும். நிர்வாக சீர்திருத்த பாமானி, இததான் சொன்னேன். இந்த மாதிரி புதுசா வரும்போது இதுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
இது மாதிரி புதுசாக வரும்போது இதுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இங்கே பாருங்கள், ஈனின்னு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் பயப்படவே தேவையில்லை, ஒரு படிக்க வேண்டியது தான். அப்ரிவேஷனில் இல்லைனாலும் இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இளநிலை உதவியாளர்கள் கலையும். இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இளநிலை முன்னாடி வரணும், உதவியாளர்கள்னு வரும். இங்கே அந்த ஈனியை வந்து பிரிச்சுட்டாங்க, சுருக்கமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இளநிலை உதவியாளர்களையும், அப்புறம் தங்கள் நம்பிக்கையுள்ள, இதை மாதிரி ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ இதில் மட்டும்தான் வருது. இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? கொஸ்டின் பேப்பருக்காக தான். இப்போ பாருங்க, ஆகஸ்ட் 24 கொஸ்டின் பேப்பரை பாருங்க. இதோ பாருங்க, லெட்டரில் பார்த்தீங்களா, தமிழ்நாடு அரசு. இது அரசு ஆணை எண். அரசு ஆணை எண் எங்கே இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கு புக்கிலேயே தான் இருக்கு. இதோ பாருங்க, அரசு ஆணை எண் இருக்குங்களா? இதோ இருக்கு பாருங்க. அரசு ஆணை எண் இருக்குங்களா? அடுத்தது பாருங்க, இது அக்டோபர் மாசத்துலயும் இருக்கு பாருங்க, அக்டோபர். அது அடுத்தது இங்க பாருங்க, ஜனவரி மாசத்துலயும் வருது பாருங்க, ஜனவரி. அடுத்தது இங்க ஏப்ரல், ஏப்ரல். இப்ப இதுலயே 3 மாசம் வந்துருச்சு. என்னென்ன மாசம் வந்திருக்கு? அக்டோபர் வந்துருச்சு, ஜனவரி வந்துருச்சு, ஏப்ரல், ஏப்ரல் 96 வந்துருச்சு. அப்புறம் மாசமும் அப்ப இப்படி தான் வரும். நீங்க பாருங்க, செப்டம்பர்னா சே இப்புன்னு வரும். ஆ ஆ படி அப்படின்னா இதோ இருக்கு பாருங்க, ஆளுநரின் ஆணைப்படி. இதோ பாருங்க, ஆளுநரின் ஆணைப்படி. அப்புறம் இங்க பாருங்க, அரசு செயலர். இதோ இருக்கு பாருங்க, அரசு செயலர்னு அவங்க கொடுத்தா, இப்படி ஆசைன்னு கொடுத்தா அரசு செயலாளர். இங்க பாருங்க, அவங்களே சம்டைம்ஸ் அரசு செயலர்னு கொடுத்துருப்பாங்க. இங்க எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, இங்க பாருங்க, ஆசைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அரசு எப்படி செயலர் கிடையாது, செயலாளர். இதை கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்கன்னா செகண்ட் பேப்பர் தமிழ் இங்கிலீஷில் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? இது தொலைபேசி. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நான் எடுத்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் டைப் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.